வணக்கம் நண்பர்களே. பிம்பிள்ஸ் வராம தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் செய்தும் யூஸ் ஆகலையா? இந்த 3 விஷயத்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேவையில்லாம நம்ம ஃபேஸ்ல வந்து கை வைக்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம கையை வந்து பல இடங்கள்ல நம்ம தொடுறதுனால கையில பல வகையான பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த பாக்டீரியாவை நம்ம ஃபேஸ்ல வைக்கும்போது நம்ம ஃபேஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது. பிம்பிள்ஸ் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசிவான சீபம் செக்ரீஷன். அந்த சீபம் செக்ரீஷன் பிளாக் ஆகி அதுக்கு மேல பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். இந்த 3 விஷயங்கள் நடக்கிறதுனால தான் நமக்கு பிம்பிள்ஸ் வருது. இதுல ஏதோ ஒரு ஸ்டெப்ல நம்ம ஸ்டாப் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா நம்ம பிம்பிள்ஸ் வராம தடுத்துக்கலாம். அடுத்தது 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுதாங்க. நம்ம தலைவாணி உரைய எவ்ரி ஆல்டர்னேட் டே வாஷ் பண்ணி. இது ஜாஸ்தி ஃப்ரீக்வன்சி சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம், பட் ஆனா கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம தலையில இருக்கக்கூடிய பொடுகு, தலையில இருக்கக்கூடிய அழுக்கு, ஆயில் எல்லாமே வந்து நம்மளுடைய தலைவாணியில போய் படியுது இல்லைங்களா? ஸோ நம்ம 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கும் போது அது எல்லாமே நம்ம ஃபேஸ் வந்து நமக்கு பிம்பிள்ஸ் காஸ் பண்ணுது. 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் பேசிக்கலா இன்ஃப்ளமேஷனால வருது. ஸோ நம்மளுடைய டயட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் காஸ் பண்ணக்கூடிய டயட்டா இருக்கக்கூடாது. ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பேக்டு ஃபுட்ஸ், சுகர்ஸ், டீப் ஃப்ரைட் ஆயில் ஃபுட்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க.